மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 30ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளைக்குரிய மன்னாவின் தலைப்பு, கர்த்தர் நம் வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறார். நம்முடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவரிடத்திலே தெரியப்படுத்து. என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு போராட்டமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காணப்பட்டால், போராட்டமான சூழ்நிலையில பிரச்சனைகள் நிறைந்து காணப்படுகிறதான அந்த வேளையில இன்னைக்கு அநேகர் மனுஷரை நாடி செல்லுகிறார்கள். அவரிடத்திலிருந்து உதவி கிடைக்காதா, இவரிடத்திலிருந்து சகாயம் கிடைக்காதா என்று சொல்லி மனுஷன் நாடி போகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கேட்கிறேன் அருமையான தேவச்சனமே, கர்த்தர் ஒருவர் தான் உன்னுடைய வேண்டுதலுக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறவர். ராகேலின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்தவர், அன்னாளின் வேண்டுதலுக்கு செவி கொடுத்தவர். ஆசா மன்னன் வேண்டிக் கொண்டு நின்றார். அவனை எதிர்த்து 10 லட்சம் பேர் கொண்ட இராணுவத்தினர் அவனுடைய நாட்டிலே படையெடுத்து வந்திருக்கிறார்கள். ஒரு கணம் அவன் திகைத்தாலும் பயந்தாலும் மறுகணம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். இதோ எங்களை எதிர்த்து வந்திருக்கிறதான் இந்த இராணுவத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு முடியாது, எங்களுக்கு திராணி இல்லை. ஆனாலும் உம்மால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்ட போது அந்த விண்ணப்பத்தை கேட்ட ஆண்டவர் அந்த இராணுவத்தினர் அப்படியே புறப்படுகட்டி ஓடும்படியாக ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் அங்கே யுத்தம் செய்தார். அங்கே யோசபாத் ராஜாவுக்கு யுத்தம் செய்தவர், எசேக்கியா ராஜாவுக்கு யுத்தம் செய்தவர். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, எப்பேற்பட்ட பிரச்சனையோடு பாரத்தோடு கடன் பாரத்தோடு வேதனையோடு நீங்கள் காணப்படலாம். வேதனையை தீர்க்க உங்களுக்கு பிரதியுத்தரம் கொடுத்து உங்களுக்கு சகாயம் செய்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர். அவரை நோக்கி மன்றாடுங்கள், வேண்டுதலுக்கு நிச்சயம் உதவி செய்வார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் செபம் பண்ண. பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்களுக்கு போதுமானவரே, எங்களுக்கு சகாயராய் இருக்கிறவரே, ஆண்டவரே, நாங்கள் நோக்கி மன்றாடுகிறோம். ஐயா, உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் எப்பேற்பட்ட போராட்டத்தோடு எப்பேற்பட்ட பிரச்சனையோடு காணப்பட்டாலும் நோக்கி மன்றாடுகிறான். இந்த வேளையிலே சகாயம் செய்வீராக, ஒத்தாசை அனுப்புவீராக. இந்த ஆசா மன்னன் வேண்டிக் கொண்ட போது ஆண்டவரே, எதிர்த்து வந்த படையினர் புறமுதுகிட்டு ஓடும்படி செய்தீரே அப்பா. ஆண்டவர் யோசபாத்துக்கு அற்புதம் செய்தீரே, அதே போல உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்து ஆண்டவரே, உடைய நாம மகிமைக்கென்று காரியங்களை வாய்க்க பண்ணுவீரா. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்கிற வார்த்தையின்படியாக ஒவ்வொருத்தருடைய காரியங்களை சித்திக்க பண்ண வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.